இப்பொழுதே நீ அயோத்திக்கு செல். அங்குள்ள அரியணையை இங்கெடுத்து வா. ஆகட்டும் அண்ணா. நந்தியம் பாதியில் நாதன் திருவடியை. நான் இந்த நந்தி கிராமத்திலேயே தங்கி அரச பணிகளை கவனிக்கப் போகிறேன். என்னுடைய தம்பி சத்ருகன் அயோத்தியின் அரண்மனையில் இருந்து கொண்டு செயலாற்றுவான். உன் பேச்சுக்கள் என்னை கொள்ளை கொண்டு விட்டது சீதா. உனக்கொன்று கொடுக்க விரும்புகிறேன். ஆபத்திற்கும் உதவும் சீதா. தண்டகவனம் மாயங்கள் நிறைந்த இடம். அங்கு பகைவன் நம் கண் முன்னே தெரிய மாட்டான். அந்த இடத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து செல்வது சரியா? நான் முழு நம்பிக்கை வைத்திருந்தவர்களே எனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். அவன் ஒரு வீரன் என்பது உண்மையானால் என்னோடு மோதட்டும். தங்களுடைய ஆணவத்தினால் நம்முடைய வானர குலத்தின் எதிர்காலத்தினை அழித்து விட வேண்டாம். சீதா, சீதா. பூதங்கள் எல்லாம் கொண்டவன். இந்த உலகத்திலேயே தாங்கள் மட்டும்தான் களங்கமில்லா மனம் கொண்டவர். தங்கள் ஒருவரால் தான் சாபத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும். தங்களை நேரில் காண வேண்டியே முனிவர் சரபங்கன் உயிரை பிடித்து வைத்திருக்கிறார். அசுர குல தலைவனின் முடிவை தெரிந்தவர் அவர்தான். நான் இப்பொழுதே அங்கு புறப்படுகிறேன். விராதன் கொல்லப்பட்டான், விராதன் கொல்லப்பட்டான், விராதன் கொல்லப்பட்டான், விராதன். விராதனையா? எப்படி அவனை கொல்ல முடியும்? எந்த ஆயுதத்தாலும் அவனை கொல்ல முடியாது அண்ணா. இது எப்படி நடந்தது? யார் செய்தது இந்த காரியத்தை?